it stands is going to be what it eventually passes on whatever date that passes. We believe that it is so weak that it will embolden the current regime to carry on with its actions. It will create a sense of impunity that is so great, that people like us will not even be allowed to come here the next year. உண்மையில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற திருத்த பிரேரணையானது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. தமிழ் மக்களுக்கு இதால் எந்தவித நன்மைகளையும் கொண்டுவரக்கூடிய ஒரு தீர்மானம் போன்று எங்களுக்கு இது தெரியவில்லை. இந்த முன்வரைவை நாங்கள் வரவேற்றிருந்தோம். இது நிறைவேற்றப்பட வேண்டும், நாடுகள் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஜெனீவாவிலே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. பலர் தமிழர் தரப்பிலே பேசுவதாக சொல்லிக்கொண்டு இந்த வரைவு அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை முன்னெடுக்கிற வரைவு, இது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தீர்மானம், இதனாலே தமிழருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட காரணத்தினாலே ஜெனீவாவிலே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் இலங்கை அரசாங்கமும் அதே பிரச்சாரத்தை தான் சொல்லிக்கொண்டு வருகிறது. ஆகையினாலே அவர்கள் இருதரப்பாரும் இந்த தீர்மானம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். அதனை நாங்கள் முறியடித்து, இல்லை, இது எங்களுக்கு வேண்டிய தீர்மானம், இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகையினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் அதனை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த தீர்மானம் தமிழ் மக்களுக்கான தீர்வா அல்லது இந்த தீர்மானம் தான் தமிழ் மக்களுக்கான பிரச்சனையா என்ற தோரணையிலே பலர் இப்பொழுது பேச தலைப்பட்டிருக்கிறார்கள். இது இலங்கை அரசாங்கத்துக்கு வலுச்சேர்க்கிற ஒரு நடவடிக்கை. தயவு செய்து விடயம் கணிந்து வருகிற சமயத்திலே அதனை பூட்டுடைக்க வேண்டாம். தமிழ் மக்களுடைய நன்மைக்காக செயற்படுங்கள். மற்றவர்களுடைய ஏவுதல்கள் நிமித்தமாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்கத்தின் கைக்கூலிகளாக உங்களை தீவிரவாதிகளாக காட்டிக்கொண்டு செயற்பட வேண்டாம் என்று வேண்டுகோளை விடுக்கிறேன்.